ஒருவன் விளங்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் தான் ஒருவன் என்று, ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவன் பின்பற்றவில்லை, அல்லாஹுடைய தீனை அவன் பின்பற்றவில்லை, அல்லாஹுடைய ஷரியத்தை அவன் எடுத்து நடக்கவில்லை என்றால் அவன் அல்லாஹுவை அறியவில்லை. அல்லாஹுவை எப்படி அறிய வேண்டும் என்றால், அந்த அறிவது அல்லாஹுவின் ஷரியத்தை நாம் பின்பற்றுவதற்கு வழிகாட்ட வேண்டும். எப்படி அறிய வேண்டும்? அல்லாஹுவை அறிந்து கொண்டோம் என்றால் அல்லாஹுடைய ஷரியத்தை நாம் பின்பற்றுவதற்கு அந்த அறிவு நமக்கு துணையாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய ஷரியத்தை நமது வாழ்க்கையிலே நிலைநிறுத்துவதற்கு அந்த அறிவு நமக்கு வழிகாட்ட வேண்டும். இதுதான் அல்லாஹுவை பற்றிய அறிவு என்பது. ஒருவன் விளங்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் தான் ஒருவன் என்று, ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவன் பின்பற்றவில்லை, அல்லாஹுடைய தீனை அவன் பின்பற்றவில்லை, அல்லாஹுடைய ஷரியத்தை அவன் எடுத்து நடக்கவில்லை என்றால் அவன் அல்லாஹுவை அறியவில்லை, அவன் அல்லாஹுவை அறியவில்லை. அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது ஒரு பலவீனமான அறிவு, அது ஒரு நிறைவானதல்ல. அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்றால் இல்லை. காரணம் என்ன? அவர்களது அறிவு அவர்களுக்கு இறையச்சத்தையும் தூண்டவில்லை, நபியின் சுன்னாவின் பக்கமும் வழிகாட்டவில்லை. அப்ப அல்லாஹுவை அறிவது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த இல்மானது அல்லாஹுவை நாம் பயந்து கொண்டு அல்லாஹுவின் மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு துணை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இல்முதான் அல்லாஹுவை பற்றிய பயனுள்ள இல்மு.